மழைக்காலமாக இருக்குது. மழைக்காலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தக்காளி நல்லா பிஞ்சு ஒட்டும், காய் வைக்கும். அது மாதிரி புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஃபங்கஸ் அதிகமாக இருக்கும். அழுகல் நிறையா ஏற்படும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேங்க்கு 50 கிராம் சூடோமோனஸு, 50 கிராம் விரிடி எடுத்து 2யும் கலந்து 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து தக்காளியில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாக்க, விரிடி வந்து ஃபங்கஸ் டெஃபிஷியன்சி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். சூடோமோனஸ் பார்த்திங்கன்னா இலைக்கருகள், அது மாதிரி பார்த்திங்கன்னா பூ உதிர்வக்கூடிய தன்மை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்க, இந்த காட்டில் பொறுத்தளவில் வந்து காம்பு பகுதியில் வந்து புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. இந்த புழு தாக்குதலை வந்து குறைக்கிறதுக்கு டேங்க் 100 கிராம் பிவேரியா பேசியானா எடுத்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்க, இந்த புழு தாக்குதல் வந்து குறையும். காய் வந்து நல்லா பெருசாக வரும். இது நல்லா மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உயிர் உரங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.